Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Figmaல நிறைய bunch of big improvement நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி புதுசான ப்ராடக்ட்ட நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த ப்ராடக்ட்ட பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு வந்து ஒரு நோ கோட் டூல் மாதிரி, அதாவது ஃப்ரேமர், வெப்ஃப்ளோ இந்த மாதிரியான டூல் மாதிரி இருந்துச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி Adobeல Illustratorல இருக்கிற நிறைய டூல்ஸ் வந்து நம்மளுடைய Figmaல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். Photoshopல இருக்கிற டூல்ஸ் நம்மளுடைய Figmaல இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரியான நம்ம வந்து நிறைய நம்மளுடைய ஃபீட்பேக் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபீட்பேக்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாலே வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஃபிக்மா சைட்னு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபிக்மா சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமர் மாதிரி நோ கோட் டூல். ஜஸ்ட் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிவிட்டு பப்ளிஷ் அப்படி கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுடைய வெப்சைட் வந்து லான்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு டொமைன் நேம் கொடுத்தா போதும், இல்லை கஸ்டம் டொமைன் நேம் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மட்டும் நம்மளுக்கு கொடுத்தாலே போதும். ஸோ இது எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க, பெய்டு வெர்ஷனாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஃபிக்மா ஸ்லைடு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரேமர் மாதிரியே இருக்கும். ஸோ as well as நம்மளுடைய ஃபிக்மாவில் நம்ம என்னென்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும். அதாவது உங்களுக்கு கன்ஸ்ட்ரைனு, ஹக் கண்டென்ட், ஃபில் கண்டெய்னர் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவாக அதே மாதிரி கொண்டு வந்துட முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரெஸ்பான்சிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பப்ளிஷிங் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதில் வந்து சைட்ஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து ஒரு ஃபுல் ப்ராடக்ட்டும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், மேபி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டெம்ப்ளேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்டை ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். ஸோ ஒரு பக்கம், அதாவது நீங்கள் டெஸ்க்டாப் பக்கம் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேப்லெட், அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் வெர்ஷன்லேயே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இன்டராக்டிவ் அனிமேஷனும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரேமரில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து மவுஸ் இன்ட்ராக்ஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லைட் இன்ட்ராக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும்போது, உங்களுடைய எலிமெண்ட் அப்பியர் ஆகும்போது இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ புதுசாக நிறைய விஷயங்களை இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிக்மா மேக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போயிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிக்மா மேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சர் இருக்கு இல்லையா. ஸோ கர்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நோ கோட் மாதிரி தான். பட் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும். ஸோ உங்களுடைய வெப்சைட்டோ இல்லை நீங்கள் பண்ண போகிற ப்ராடக்ட்டோ வந்து என்ன ஆகிடும், ரியல் டைம் ப்ராடக்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கோடாகவே கொடுக்கும். ஸோ as well as நீங்கள் வந்து என்ன பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபிக்மாவில் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபிக்மா ட்ரா தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து Adobe Photoshop இருக்கு இல்லையா, அதே மாதிரி Illustrator இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ரோக் எஃபெக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரோக் எஃபெக்ட்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக் எஃபெக்ட் நீங்கள் கொடுக்க முடியும், பேட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஆர்க்லேருந்து ரொட்டேட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய கஸ்டமைஸ் பேட்டர்னும் நீங்களா என்ன பண்ணிக்கலாம்னா இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஃபிக்மா பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபிக்மா பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா கண்டென்ட்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இல்லையா, போஸ்ட்டு, ஃப்ளையரு இதெல்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸோ இதிலேயே கொண்டு வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அதாவது ஒரே ஒரு போஸ்டர் நம்ம பண்ணிட்டோம்னா அது எல்லாருடைய சைஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபேஸ்புக்குடைய சோஷியல் மீடியா போஸ்ட் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாகவும் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அஸ் வெல் அஸ் நான் வந்து ஒரு யூடியூபுடைய கவராகவும் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே டிசைன் தான், பட் எல்லாத்துக்குமே நான் என்னால் என்ன பண்ணிக்க முடியும், அதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து பீட்டா வெர்ஷன் தான். பட் நம்மளுக்கு வந்து இந்த ஃபிக்மா பஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிக்மா ட்ரா, அதே மாதிரி என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா கிரிட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க.
இப்போ நம்ம ஃபிக்மாக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ இதில் எப்படி நம்ம ஃபிக்மா கிரிட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஃபிக்மா கிரிட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன இல்லை ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஆட்டோ லேஅவுட்டில் ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்குது பார்த்தீங்களா ஆட்டோ லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஆட்டோ லேஅவுட் தான். ஸோ இதில் வந்து ஹாரிசான்டல் வெர்டிக்கல் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இந்த 4 இடத்துல உங்களுக்கு ஒரு கிரிட் மாதிரி வந்திருக்கு இல்லையா. இது பென்டோ கிரிட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பென்டோ கிரிட் மாதிரி தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து எத்தனை வேணுமோ அத்தனை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து போட்டாலே போதும், அந்த இடத்துல அது ப்ளேஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள் நான் இமேஜ் எடுத்துகிட்டு வந்து போடுறேன். ஸோ எனக்கு அந்த இமேஜ் எப்படி ப்ளேஸ் ஆகணுமோ அதுவாகவே பண்ணுது பாருங்கள். நான் வந்து எப்படி எடுத்துகிட்டு வரணும் அந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறிடுது. ஸோ இந்த இமேஜ் எனக்கு வந்து இந்த மாதிரி சைஸஸில் வேணும்னா எனக்கு கரெக்டாக அந்த கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இங்கே பாருங்கள் நான் எடுத்துன்னு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இமேஜ் வந்து எனக்கு ஃபுல் சைஸில் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல் சைஸில் மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் இந்த மாதிரி சைஸஸில் ஒரு இமேஜும் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸஸில் வேணுமோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணி இப்போ இந்த இமேஜையும் நான் என்ன பண்ணுறேன் ஃபுல் சைஸாக வச்சுறேன். அதே மாதிரி இந்த இமேஜையும் ஃபுல் சைஸில் வச்சிடுறேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது ரெஸ்பான்சிவாக இருக்கும். இப்போ நான் இது கிளிக் பண்ணி இங்கே செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல் ரெஸ்பான்சிவாக இருக்குங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா நம்மளுடைய வெப்சைட் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போவே நம்மளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபிக்மா ட்ரா பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஃபிக்மா ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணால் இந்த டூலே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த இடத்துல பாருங்கள் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபுல் டூலும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பஸ்ஸும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா புதுசாகவே மாற்றிருக்காங்க. நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.